வெல்கம் டு நெட் சென்னை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்படி இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். 2024 ஆல் இண்டியா கோட்டா அதுல தமிழ்நாட்டுல இருந்து 1330 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருந்தாங்க. இப்ப இந்த 1330 ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில இடம் கிடைச்சிருக்கும். இப்போ ஆல் இண்டியா ஜெனரல் கோட்டாவுக்கான டீடைல்ஸ் இதுதான். 2024 டேட்டா ஒவ்வொரு கேட்டகரி வச்சும் கொடுத்திருக்கோம். அதுல கட் ஆஃப் மார்க், ஆல் இண்டியா ஜெனரல் ரேங்க் எல்லாமே கொடுத்திருக்கோம். இப்போ அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பாருங்க, அவங்க அப்போ கட் ஆஃப் மார்க் 652, அதுக்கான ஜெனரல் ரேங்க் 25,200. ஓபிசி நான் கிரிமி லேயர் அந்த கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் 652, ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 25,212. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதுக்கான கட் ஆஃப் மார்க் 649. ஆல் இண்டியா ஜெனரல் ரேங்க் 27,899. எஸ்சிக்கு கட் ஆஃப் மார்க் 549, ஜெனரல் ரேங்க் 1,39,193. எஸ்டிக்கு கட் ஆஃப் மார்க் 526, ஜெனரல் ரேங்க் 1,68,888. இதுதான் 2024 டேட்டா. இப்போ இந்த டேட்டால ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து 1330 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி இருந்தாங்க. சோ அப்ப அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடுல ஸ்டேட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட்ல இந்த கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கும். இதுல பாருங்க, நம்ம கேட்டகரி வைஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி எல்லாம் ஸ்டேட் கோட்டாவில இருக்கு. இதுக்கான கட் ஆஃப் மார்க் ஓசிக்கு பாருங்க 650. இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவிலேயே ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா 1330 பேரு. அப்போ இந்த ஓசிக்கான கட் ஆஃப் மார்க் என்ன ஆயிருக்கும்? 650 இருந்து 630 மாறி இருக்கும். பிசிக்கு கட் ஆஃப் மார்க் 618 இருந்து 605 மாறி இருக்கும். பிசிஎம்க்கு கட் ஆஃப் மார்க் 611 இருந்து 598 மாறி இருக்கும். எம்பிசிக்கு கட் ஆஃப் மார்க் 602 இருந்து 592 மாறி இருக்கும். இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாம் அதே சேம் கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா இவங்கள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியான பேர் தான். ஆனா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்போ அந்த 1330 பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்தா இப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் குறைஞ்சிருக்கும். ஓசி கேட்டகரிக்கு 20 மார்க் குறைஞ்சிருக்கும், பிசிக்கு 13 மார்க் மேல குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மற்ற கேட்டகரிக்கும் குறைஞ்சிருக்கும். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் கோட்டாவில இடம் கிடைச்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்ல வர பாயிண்ட். இப்போ என்ன பிரச்சனை இருந்திருக்கு, ஏன் நிறைய பேர் இந்த ஆல் இண்டியா கோட்டால சேரல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ அவேர்னஸ். இவங்களுக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டால சேரலாம், இல்ல அதுக்கான ஃபுல் டீடைல் தெரியாம இருக்காங்க. அப்புறம் ஆல் இண்டியா கோட்டால ஹை மார்க்ஸ் வாங்கியிருந்தா கூட லோயர் ரேங்க்டு காலேஜ் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆல் இண்டியா ரேங்க்ல, ஆல் இண்டியா கோட்டாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அதனால சேரல. அப்புறம் லோ மார்க்ஸ் இருந்தா கூட ஸ்டேட் கோட்டால பெட்டரான காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒப்பீனியன்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்களா இதுல நம்ம பாக்குறோம். அடுத்தது பாருங்க, இவங்க என்ன செய்யலாம். 500க்கு மேல ஸ்கோர் வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி சாய்ஸ் பில்லிங் எல்லா காலேஜஸ்க்கும் அவங்க விருப்பப்படுற காலேஜஸ்ல ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாருக்குமே ஃபில்அப் பண்ணல வைக்கலாம். அடுத்தது, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைச்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு அடுத்த ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் கோட்டாவில் வரும்போது பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. நோ சிங்கிள் டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா நோ டிஃபரன்ஸ் இன் ஃபீ. அதாவது ஆல் இண்டியா கோட்டால நீங்க ஜாயின் பண்ணாலும் ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணாலும் சேம் ஃபீஸ் தான். ஃபீஸ்ல கூட குறையெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸும் சிமிலர் டு ஆல். அதாவது ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரெண்டுக்குமே பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது அட்மிஷனுக்கு அப்புறம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கோட்டால எம்எம்சில ஜாயின் பண்ணாரு, அடுத்த ஸ்டூடெண்ட் ஸ்டேட் கோட்டாவில எம்எம்சில ஜாயின் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் அட்மிஷன் ப்ரொசீஜர் தான் வேறையே தவிர அவங்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரே சேம் காலேஜ் எம்எம்சி தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணாலும் இல்ல ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நீங்க
எம்எம்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அதுல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது உங்களுக்கு. சோ அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இவங்களுக்கு அடுத்த லெவல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இந்த விஷயம் தான் நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டோ புரிய இருந்தா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.